இல்ல பிரதமர் பிரதமர் நரேந்திர மோடி அதே தான் குறிப்பிடுறார் சார். பிரதமர் நரேந்திர மோடியும் கூட நாடாளுமன்ற கூட்டுக்கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதியும் ஒரு பெண்மணி தான், பட்ஜெட் தாக்கல் செய்யப்படக்கூடிய நிர்மலா சீதாராமன் ஒரு பெண்மணி தான். இதெல்லாம் பெண்கள் சக்தியை வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம், இன்னும் அதிகரிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு சான்று அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடியும் சொல்றாரு. சொல்றேன். ஆனா சாதாரண மக்களுடைய பெண்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது, அவங்களுக்கு எதிராக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய வன்முறைகள் எந்த அளவுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறதுன்றத பார்க்கணும். ரெண்டாவது விஷயம் அவங்க சொல்லி இருக்கிறது நிறைய 35 பாயிண்ட் சொல்லி இருக்கிறாங்க. ரெண்டாவது அவங்க சொல்லி இருக்கிறத நான் ஏழ்மை குறைந்திருக்கிறது, வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தவங்க நிறைய பேர் 25 கோடி பேர் வறுமை கோட்டை தாண்டி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது நித்தி ஆயோக் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிக்கையை பொறுத்து இதுவரைக்கும் வரலாற்று ரீதியாக ஏழ்மையை கணக்கிடுவதற்கு என்ன ஒரு கிரைட்டீரியா வச்சிருந்தாங்கன்னு சொன்னா, ஆல் இந்தியா கன்சம்ஷன் சர்வே, நுகர்வோருடைய சக்தி, நுகர்வு சக்தி எவ்வளவு இருக்குதுன்றத வச்சு அந்த ரிப்போர்ட் எடுக்கிறதையே 2018 நிறுத்திட்டாங்க. அதை நிறுத்திட்டு இவங்க குத்துமதிப்பா ஒரு எண்ணிக்கை சொல்றாங்க. அதுக்கு எந்த ஃபேக்டும் பின்னணியோ இல்லாமல் இருக்கு. ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க, 80 கோடி பேருக்கு இலவச ரேஷன் கொடுக்கறோம்னு சொல்றாங்க. அப்ப இவ்வளவு தூரம் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க எல்லாம் மேல வந்திருந்தா அந்த எண்ணிக்கை குறைந்திருக்கணும் இல்லையா? அது குறையில்லையே. அதே மாதிரி வங்கித்துறை, இதோட நான் இப்போ இந்த ரவுண்ட் முடிச்சுக்கிறேன். வங்கித்துறையில அதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, வராக்கடன்கள் 4% குறைஞ்சிருச்சு, முன்னால 10% மேல இருந்தது, இப்ப குறைச்சிட்டோம் அப்படின்றாங்க. எப்படி குறைச்சிருக்காங்க? 15 லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. பல கடன்கள் இன்னைக்கு வராக்கடன்களாக இருக்கக்கூடியதை அறிவிக்க கூடாதுன்னு சொல்லி வங்கிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களே அதுல சொல்லியிருக்காங்க, 46 கோடி பேருக்கு முத்ரா லோன் கொடுத்திருக்கிறோம், 24 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. கடன் தள்ளுபடி பண்ணது யாரு வாங்கின கடன்றதும் முக்கியத்துவம் நம்ம பார்க்கணும் இருக்குல்ல சார்? ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது, அது பாராளுமன்றத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னா, இந்த கடன் தள்ளுபடியில் 80% கார்பரேட் நிறுவனங்களுக்கு, மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு, சாமானிய மக்கள் வாங்கக்கூடிய கடனை வலுக்கட்டாயமா வசூலிக்கிறாங்க. ஒரு கார்பரேட் நிறுவனங்கள் வாங்கக்கூடிய கடன் அல்லது தொழிலதிபர்கள் வாங்கக்கூடிய கடன்னா தள்ளுபடி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. ஒரு விவசாயிக்கு தள்ளுபடி பண்ணா அதை வந்து தப்புன்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு விவசாயிக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்புறாங்க சார். விவசாயிகளுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்புறாங்க. அத கண்கூடாக தமிழ்நாட்டிலே பார்த்தோம், ரொம்ப வருத்தத்தோட பார்க்க வேண்டியது. அப்போ இன்னைக்கு ஏற்றத்தாழ்வு ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி உலக அளவுல எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்திய நாட்டுல. அதே மாதிரி நம்ம பெர் கேபிட்டா இன்கம்னு பாத்தீங்கன்னா உலகத்திலேயே ரொம்ப மோசமான நிலைமையில 143வது இடத்துல இருக்கிறோம். உலக அளவுல வறுமை கோட்டுப்படி ஹங்கர் இண்டெக்ஸ் சொல்லி ஒரு இண்டெக்ஸ் இருக்கு, அதுல 101வது இடத்துல இருக்கிறோம். வேலை வாய்ப்பு என்பது 45 ஆண்டுகளில் இவ்வளவு மோசமாக என்னைக்குமே வேலையில்லா திண்டாட்டம் கூடியதில்லைன்னு சொல்லுறாங்க. அப்ப இதை பற்றி எல்லாம் எதுவுமே சொல்லாமல் சாதனைகள்னு சொல்லி, அதுவும் ரொம்ப குறிப்பாக சொல்றது என்னன்னா, கடந்த 65 வருஷத்துல எதுவுமே நடக்கல, எல்லாமே நடந்தது இந்த 10 வருஷத்துலதான் அப்படின்னு மாதிரி ஒரு இது சொல்றது, நாமளே ஏமாற்றிக் கொள்வது, அது பெரிய ஆபத்து. ஒரு அரசு ஒரு கிரிட்டிக்கலா ஒரு அவங்களுடைய நடவடிக்கையை பார்க்கணும். அதுக்கு பதிலாக ஒரு பொய்யை சொல்லி, முன்னால சொல்லுவாங்க லைஸ், அட்டர் லைஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லி, புள்ளி விவரங்கள், பொய்கள், பெரும்பொய்கள், இந்த குறியீடுகள்னு சொல்லி, இந்த மாதிரி தப்ப சொல்லிட்டு அதை வச்சு நம்ம நாட்டை நடத்துறோம்னு சொன்னா, இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் நாட்டை கொண்டு போய் தள்ளக்கூடிய ஆபத்து இருக்குது. அதனால இந்த பட்ஜெட்ல பல அறிவிப்புகள் வரும். ஆனா அந்த அறிவிப்புகள் எல்லாம் நிறைவேறுமா என்பதற்கு ஏற்கனவே 2 தடவை இதுல எலெக்ஷன் மேனிபெஸ்டோல கொடுத்ததுல எதுவும் நிறைவேறாதது ஏராளமாக இருக்கு. அது தனியா நான் பின்னால் வரேன்னா ஒரு பட்டியலிட்டு சொல்றேன். இப்போதைக்கு இதோட நடத்திக்கிறேன். நன்றி. நம்ம தொடர்ந்து இன்னும் சில கேள்வி நம்ம பேசுவோம் சார். இப்போ இந்த பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், ஏழைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அவர்களை முன்னேற்றும் நோக்கில் இந்த பட்ஜெட் முழுமையாக இருக்கும் அப்படின்றாங்க. இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், ஏழைகள் அவங்கள முன்னிறுத்தும் வகையிலையும் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருக்குன்றாங்க. இப்போ என்னென்ன எதிர்பார்க்கலாம் சார் அவங்கள சார்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது? நான் எதிர்பார்க்கிறது என்னன்னு சொன்னா, இளைஞர்களுக்கு இப்போ அக்னி பாத்ன்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. 5 வருஷம் தான் வேலை, நிரந்தர வேலை இல்லை. அதுக்கு பிறகு அவங்க எங்கேயாவது போய் வேலை தேடிக்கிடணும்.
அவங்க என்ன செய்ய போறாங்க? தனியார்களுடைய கூலிப்படைகளாக மாற போறாங்க. ரஷ்யாவில் அதுலதான் நடந்ததை நம்ம பார்த்தோம். அதுல கடைசியில ராணுவத்துக்கும் அவங்களுக்குமே மோதல் வந்து அவங்கள அந்த தலைவராக இருந்தவரை ரஷ்ய அரசாங்கமே வெளிநாட்டுல கொண்டு வச்சு சுட்டு கொண்டாங்க. அப்ப அந்த மாதிரி தனியார் கூலிப்படைகள் உருவாகுவதற்கு தான் இந்த அக்னிபாத் பயனுள்ளதாக இருக்கும். இதே மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு இளைஞர்களுக்கு நாங்க வேலை வாய்ப்பு கொடுக்க போறோம்னு சொல்லி. அது உண்மையிலேயே வேலை வாய்ப்பை கொடுக்குமா? இன்னைக்கு அரசாங்கத்துல காலி இடங்கள் பல லட்சங்கள் இருக்கு, அதை ஃபில்லப் பண்ணல. பொதுத்துறையில காலி இடங்கள் ஏராளம் இருக்கு, அதை ஃபில்லப் பண்ணல. எல்லாம் கான்ட்ராக்ட் ஒர்க்கராக மாத்துறாங்க. வங்கித்துறை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா 9 லட்சம் பேர் நிரந்தர ஊழியர்கள். ஆனா பகுதி நேர ஊழியர்களாக இந்த கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட் எல்லாம் நடத்தக்கூடியவங்க 13 லட்சம் பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் நிரந்தர வேலை கிடைச்சாச்சுன்னா அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க. இது ஒன்று. ரெண்டாவது, பெண்களை பொறுத்தவரையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே 10 கோடி சுய உதவி குழுக்களுக்கு நாங்க நிறைய கடன் கொடுத்திருக்கிறோம். அவங்க வாங்கக்கூடிய கடன் என்பது சாதாரண பெரும்பணக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய வட்டியை விட அதிக கடன் வட்டியில வாங்குறாங்க. சராசரி 12%. ஆனா ஏர் இந்தியாவை வாங்குறதுக்கு டாட்டாவுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 4.5% வட்டியில கடன் கொடுக்கு. இந்த சுய உதவி குழுக்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கையெல்லாம் எங்களுக்கு வட்டி தள்ளுபடியே வேண்டாம், எங்களுக்கு வட்டியை குறைச்சு கொடுங்கன்னு கேட்கிறாங்க. ஆனா இவங்க என்ன செய்ய போறாங்கன்னா, ஏற்கனவே இப்போ ஒவ்வொரு வருஷமும் அந்த அவங்களுக்கு வாங்கக்கூடிய கடனுக்கான அமௌண்ட்டை கூட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இது வரைக்கும் மேக்சிமம் 20 லட்சம் வாங்கலான்னு இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் கூட்டுறதுக்கு வாட்டி வாய்ப்பு. அவ்வளவு கூட்டும் போது அவங்களுக்கு அதை வச்சு தொழில் செய்ய முடியுமா, எப்படி திருப்பி கட்டுவாங்க அப்படின்றத பற்றி யாரும் யோசிக்கிற மாதிரி தெரியல. அதுதான் முத்ரா லோன்ல பார்த்துட்டு இருக்கோம். முத்ரா லோனை அதிகரிப்போம்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. முத்ரா லோனை பொறுத்தவரையில அவங்களுக்கு தேவைக்கான அளவுக்கு கடன் கிடைக்கிறது இல்லை ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க சொல்லி இருக்கிற கணக்குப்படி பாத்தீங்கன்னா 46 கோடி பேர் முத்ரா லோன் கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னா, நம்ம நாட்டுல 2011 சென்சஸ் படி இருக்கக்கூடிய வீடுகளின் எண்ணிக்கை என்பது 30 கோடி தான். அப்போ சராசரி ஒரு வீட்டுக்கு 2 பேருக்கு மேல இந்த முத்ரா லோன் கடன் கிடைச்சிருக்கணும். அப்போ வீட்டுக்கு வீடு நம்ம வந்து புதிய தொழில்கள் நடக்கிறத பார்க்கணும். எங்கேயாவது பாக்குறோமா? ஏதாவது யதார்த்தத்துல உண்மை இல்லையே. அதுல 31 கோடி பேருக்கு நாங்க கொடுத்திருக்கிறது பெண்களுக்கு தான் கடன் கொடுத்திருக்கிறோம், இன்னும் கூட கொடுக்க போறோம்னு சொல்ல போறாங்க. அதே மாதிரி விவசாயிகளை பத்தி என்ன சொல்ல போறாங்க? எனக்கு என்ன இந்த 6000 ரூபாய்க்கு ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை கூட்டுறத கொஞ்சம் ஒருவேளை கூட்டி அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா விவசாயிகள் கேட்கக்கூடிய கோரிக்கை என்ன? அவங்க வந்து எங்களுக்கு எம்.எஸ். சுவாமிநாதன் சொன்ன மாதிரி அந்த எம்எஸ்பி குறைந்தபட்ச விலையை சரியாக நிர்ணயங்கள் சொன்னாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் செய்யல. அவங்களுடைய கடனை ஒரு தடவையாவது பாதிக்கப்பட்ட இடங்கள்ல தள்ளுபடி செய்யுங்கன்னு கேட்கிறாங்க, அதை செய்யல. எங்களுக்கு நிறைய கடன் கிடைக்க மாட்டேங்குது. அது குறிப்பாக பாத்தீங்கன்னா குத்தகை விவசாயிகளுக்கு கடன் கிடைக்காது. அப்ப இந்த நாட்டுல பெரும்பான்மை விவசாயம் வந்து குத்தகை விவசாயிகளால தான் நடத்த முடியுது. அப்படி இருக்கும்போது அந்த விவசாயிகளுடைய கோரிக்கை, உண்மையான கோரிக்கை என்பது குறைந்தபட்ச விலை, அதே மாதிரி உரங்கள் இந்த மாதிரி கொடுக்கும் போது அதுக்கு வந்து கொஞ்சம் கூட மானியத்துல கொடுங்க. விவசாயம் இன்னைக்கு நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கிறதுன்னு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். நான் ஒரு சின்ன விவசாயி, நான் நஷ்டத்துலதான் என்னுடைய விவசாயத்தை செய்து கொண்டிருக்கிறேன். இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலே நீங்க பார்க்க முடியும். அதனால நிறைய பேர் விவசாயத்தை விட்டுட்டு வேற ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தேவையான உதவிகளை, அதுக்கான அடிப்படை கட்டுமானங்களை கொண்டு வருவதற்கு பதிலாக கொஞ்சம் மானியத்தை கூட்டி கொடுக்கறதுனால மட்டும் அது பிரயோஜனமாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து.